கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல சித்ரா தேவி யார்கிட்டயோ பணத்தை கொடுத்து பொய்யான ஒரு ரிப்போர்ட்டா வாங்கிடுறாங்க. அதுல சூர்யா தான் அழகியோட அப்பா அப்படிங்கிற மாதிரி டிஎன்ஏ ரிசல்ட் இருக்கிற ரிப்போர்ட்டை தான் காசு கொடுத்து வாங்கி இருக்கிறாங்க. இதை வச்சு இந்த சித்ரா தேவி என்ன பிரச்சனையை உண்டு பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. இந்த பக்கம் நம்ம சூர்யா கார் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறாப்ல, பின்னாடியே ரவுடி கும்பல் சூர்யாவை பின்தொடர்ற மாதிரி காமிக்கிறாங்க. இங்க நம்ம கோடீஸ்வரி, அதே மாதிரி ராஜலட்சுமி, ஐஸ்வர்யா, மகா இவங்க எல்லாருமே அந்த பிஏ கொடுத்த அந்த அட்ரஸுக்கு போறாங்க, ஆசிரமத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு எப்படியாச்சும் அழகி பாப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போறாங்க. அங்க போயிட்டு அங்க இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட இந்த மாதிரி வார்டனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா என்ன ஏதுன்னு தெரியாம இருக்குமேன்ட்டு டக்குன்னு கோடீஸ்வரி இந்த ஆசிரமத்திற்கு 1,00,000 ரூபாய் டொனேஷன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டு விட்டுறாங்க. உடனே அந்த செக்யூரிட்டி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் இந்த ரூம்ல உட்காந்துருங்க, நான் போய் வார்டன் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. அதுக்குள்ள அந்த ஆசிரமத்தை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஏதாச்சும் துப்பு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்க ஆபீஸ்ல வேறையா வந்து அனாமிகா ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய எம்டி ஆக்குறதா, கௌதம எம்டி ஆக்குறதா அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை போயிட்டு இருக்கு இல்லையா? இந்த அனாமிகா ஏதோ ஒரு ஃப்ராடு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. கௌதம் மேல ஏதோ ஒரு பழிய போடணும் அப்படிங்கிறதுக்காக பணத்தெல்லாம் திருடி அவங்க இடத்துல வச்சு இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சதிய பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கு இல்லையா? இங்க வந்து நம்ம கோடீஸ்வரி வந்து ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது, யாரோ ஒருத்தர் அழகி, அழகின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்கறப்பயே தெரியுது அது வந்து பார்த்தீங்கன்னா, மனநலம் பாதிக்கப்பட்டவர்ன்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட போயிட்டு அழகிய பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. "உனக்கு அழகிய எப்பயிலருந்து தெரியும்?" அப்படிங்கிற மாதிரி கோடீஸ்வரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுவும் ஃபன்னா தான் போய் முடிய போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.